பக்கம் அங்கே போகும்போது இந்த 2 முட்டை வாங்குறாங்க, இந்த 2 முட்டை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் அடுத்து ஒரு ஜாதி ரீதியான துன்புறுத்தல், அதுவும் ஒரு அரசு பள்ளியில் ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு சத்துணவு அப்போ நடந்திருக்கு சத்துணவு அமைப்பாளரால். அந்த சம்பவத்தை கேட்குறப்பவே ரொம்ப சங்கடமா இருக்கு. இருங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத தெளிவா சொல்றேன். அதாவது திருப்பத்தூர் பக்கத்தில் பொம்மிக்குப்பம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் அரசு மேல்நிலை பள்ளி ஒன்று இயங்கிட்டு இருக்கு. அந்த அரசு பள்ளியோட சத்துணவு அமைப்பாளர் பேர் வந்து பத்மினி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா என்ன பண்ணி இருந்திருக்கு அப்படின்னா, ஜாதி ரீதியா துன்புறுத்தலுக்கு ஆளான ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற பையன், அதாவது ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா வாங்கினதுக்கு அந்த பத்மினின்ற சத்துணவு அமைப்பாளர் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த பயலே எப்படித்தான், அதாவது இந்த பையனோட ஜாதி பேரை சொல்லி இவங்களே எப்படித்தான் இதே இவங்களுக்கு வேலை அப்படின்ற மாதிரி ரொம்ப இலக்காரமா கேவலமா அந்த பையனை வந்து திட்டி. அந்த பையனே பார்த்தீங்கன்னா கண் கலங்கி சொல்றேன். அதை பார்க்கறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. இது ஒரு முட்டைக்கு தானே. அந்த சத்துணவு ஆயாவை பார்த்து கேட்கிறேன், அந்த முட்டை ஒன்றும் ஓம் பைக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கல, அரசாங்கம் கொடுக்குது, நீங்க கொடுக்குறீங்க. அந்த பையன் ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா வாங்கினதுனால மற்ற பிள்ளைகளுக்கு பற்றாக்குறையாச்சுன்னா அதை சொல்ற விதத்தில் சொல்லணும். இங்கே வரப்பா நீ வாங்குறதுனால அந்த பிள்ளைக்கு முட்டை இல்லை அப்படின்னு சொல்லணும். அது என்ன ஜாதி பேரை சொல்லி சொல்றது? கண்டிப்பா அந்த அரசு மேல்நிலை பள்ளி பொம்மிக்குப்பத்தோட சத்துணவு அமைப்பாளர் அந்த அம்மா பேர் பத்மினி, அந்த அம்மா மேல கண்டிப்பா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்கள் இன்னொரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அரசாங்கம் சிலிண்டர் கொடுத்திருக்கு, அதுக்கான கேஸ் அடுப்பும் கொடுத்திருக்கு, ரெண்டுமே இருந்திருக்கு, ரெண்டுமே அரசு பள்ளியில இதை வச்சுதான் சமைக்கணும்னு சொல்லி இருந்திருக்காங்க. இருந்தாலும் அந்த கேஸ் சிலிண்டர்ல சமைக்காம விறகு அடுப்பை வச்சு சமைக்கிறாங்க. அரசாங்கம் கொடுத்து அதை வச்சுதான் சமைக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க திருட்டுத்தனமா எதுக்கு வந்து விறகு அடுப்பை வச்சு சமைக்கணும், அப்ப இந்த சிலிண்டர் வேற எதுக்கும் யூஸ் பண்றாங்க அப்படின்ற கேள்வியும் கண்டிப்பா வரத்தானே செய்யுது. கண்டிப்பா அந்த சத்துணவு அமைப்பாளர் பத்மினி மேல அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். அதே மாதிரி இந்த கேஸ் சிலிண்டர் வச்சு எதுவும் திருட்டுத்தனம் பண்றாங்களான்றது கன்ஃபார்ம் ஆனாலும் அதுக்கும் அந்த 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனை ஜாதி ரீதியா அசிங்கமா பேசுனதுக்கும் தக்க தண்டனை கொடுக்கணும்.